friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மணத்தக்காளி கீரை சட்னி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு விதவிதமாக சட்னி செய்வோம். அப்படி சட்னி செய்யும்போது நம்ம காய்கறிகள் அல்லது கீரையும் சேர்த்து சட்னியாக செஞ்சால் அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சத்துக்களும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த மணத்தக்காளி கீரை சட்னி ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கீரையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி தான். மணத்தக்காளி கீரையில் நிறைய சத்துக்களும் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குங்க. பொதுவாக நம்ம கீரையெல்லாம் நிறையா சாப்பிட்றதே ரொம்ப நல்லதுங்க. நிறைய கால்சியம் அண்ட் அயன் இருக்கும். அதுவும் இந்த மணத்தக்காளி கீரையில் என்ன ஸ்பெஷல்னால் அல்சருக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணெல்லாம் இருந்தால் இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது அது சீக்கிரமாக சரியாயிடும். மணத்தக்காளி கீரையில் இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கள் இருக்கும். இதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இதை வச்சு நம்ம குழம்பெல்லாம் செய்யலாம். அந்த ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இதில் ஒரு 4-5 பல் பூண்டு, அடுத்ததாக ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த சட்னிக்கு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா. இப்போ இதில் ஒரு 4 to 5 வரமிளகாய் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை உருட்டி சேர்த்தாச்சுங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். நான் இங்கே தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள். துருவன தேங்காய்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ மணத்தக்காளி கீரை சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரையை சேர்த்தாச்சு. கீரையை நல்லா இலையாக பறித்து நல்லா கழுவிட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கிற பொருட்களோட இந்த மணத்தக்காளி கீரையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கி விட்டுருவோம். மணத்தக்காளி கீரை நல்லா சுருளை வதங்கி நல்லா வெந்து வரணும். ஸோ 1-2 நிமிஷம் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. கீரை சேர்க்கும்போது நிறையா தெரியும். அது வதங்கிருச்சுன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும். மணத்தக்காளி கீரை இப்படி நல்லா வதக்கிட்டு, அதாவது இந்த வெங்காயம், மிளகாய், தேங்காய், புளியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. மணத்தக்காளி கீரையில் பொதுவாக ஒரு சின்ன கசப்பு இருக்கும். பட் இப்படி வதக்கி நம்ம சட்னியாக அரைக்கும் போது அந்த கசப்பு தெரியாது. சின்ன குழந்தைங்க கூட ஒதுக்கி வைக்காமல் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கீரையெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வதக்கின பொருட்களெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சட்னியாக அரைச்சிக்கணுங்க. துவையலாக இது வச்சு சாப்பிடணுன்னா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இட்லி தோசைக்கு சட்னின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு செஞ்சுருக்கேன். பாருங்கள், அழகான அந்த க்ரீன் கலரில் அருமையாக நல்ல சுவையான மணத்தக்காளி கீரை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இதில் வேணும்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அவ்வளோதாங்க, அருமையான மணத்தக்காளி கீரை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட இட்லி தோசையோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா இந்த சட்னி வச்சு சூடான இட்லி பரிமாறி சாப்பிட்டா இன்னொரு இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இது சாதத்தோடவும் நல்ல துவையல் மாதிரி வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சத்தான சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.